118 சங்கீதம் 5 முதல் 8 ஆகிய வசனங்களிலே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம் அப்படின்னாலே அது நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். வேதனையோடு நிற்கிறோமோ, மனுஷனுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் கவனிப்பார். நம்ம நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம கூப்பிடும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். வாசல் திறக்கப்படணும், ஒரு விசாலமான ஒரு வாசல் வேணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனமாக காணப்படணும். மனுஷனை நம்பி சில வேளையிலே என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறேன், அதுக்கு காரணம் என்ன? மனுஷனை நம்பி ஆனால் கர்த்தரை நம்பினால் செழிப்பு, கர்த்தரை நம்பினால் உயர்வு. கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்தாலே போதும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே வாசல் திறக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாசல் திறக்கப்படும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பார். கர்த்தர் தான் எனக்கு சகாயர். அவர் தான் எனக்கு அரணா இருக்கிறார். அவர் தான் எனக்கு கோட்டையா இருக்கிறார். கர்த்தர் மேல ஒரு குடும்பம் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா.